நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்குக் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்குக் காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். இந்த சங்கீத புத்தகத்தில் பாருங்கள், ஆண்டவர் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் உனக்கு போதித்து அப்படின்னா, நீ செய்ய வேண்டிய காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பேன். அதான் அவர் சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை அப்படின்னா, நீ இந்த மாதிரி காரியத்தை தான் நீ செய்யணும், இதை செய்யாத, இதை செஞ்சினா உனக்கு கஷ்டம் வரும், இதை செஞ்சினா நீ சந்தோஷமாக இருப்ப, அதுதான் அவர் வழியை காட்டுகின்றார். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னா, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வது எப்படின்னா, முதல்ல நான் பிறர் மூலியமாக உனக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பேன். அதான் ஆலோசனை. இந்த பாருங்கள், மோசையோட மாமனார் சொல்கிறாரு, இவ்வளோ ஜனங்களுக்கும் நீ நியாயம் விசாரிச்சினா, காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் இவருக்கு நியாயம் விசாரிச்சினா, உனக்கு அது எப்படி இருக்கணும்னா சோர்வாயிடுவேன். அதனால் சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆட்களை நியமித்து அவங்களே நியாயம் விசாரிக்கும்படி, பெரிய காரியத்தை நீ விசாரி அப்படின்னா, இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆலோசனையாக இருக்கும். இப்போ நம்ம கூட அநேக சிந்தனைகள் உருவாக்கும். ஆனால் சில சிந்தனைகள் தவறாக முடியும், சில சிந்தனைகள் கரெக்டாக முடியும். அதை தான் ஆண்டவர் ஆலோசனை சொல்லுவென்றார். ஆலோசனை என்று மற்றவர் மூலியமாக தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பேன். அதான் ஆலோசனை சொல்லுவென்றார். இப்போது அடுத்த வசனத்தை பாருங்களேன். நான் உனக்கு போதித்து அப்படின்னா, ஆண்டவர் தினமும் நான் உனக்கு வேத வசனத்தின் மூலிமா தன்னை வெளிப்படுத்தி காண்பிப்பேன். அதான் போதிக்கிற மாதிரி. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்கிறார். ஆனால் சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறாரு, 139 சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியம், எனக்கு எட்டாத உயரமாக இருக்கிறதுன்றார். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைத்திருக்கிறது அப்படின்னு வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்குது. பாருங்கள், ஆண்டவர் தன்னை நம்புகிற யாராக இருந்தாலும் அவர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிற மாதிரி, வெளிப்படுத்தி காண்பிக்கிறது மாத்திரமல்ல, அவருக்கு வேண்டிய ஆலோசனை, வழி எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிப்பேன். அது எதற்காக ஆண்டவர் நமக்கு செய்கிறார்னா, நாம் தவறி விழுந்தபடி, நாம் தவறான காரியங்களை செய்யாதபடி நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அதான் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வசனம் என்னவென்றால், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த நாள் முழுக்க கர்த்தர் தாமே உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பிப்பாராக. இந்த வார்த்தையை கொண்டு உங்களோடு இடைபடுவாராக. இந்த